जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியினுடைய 61வது நாள் இன்றைய வகுப்பு பார்க்கலாம். ஓம் சாந்தி. இந்த ஸ்டோரி பைபிளில் இயேசு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. சொர்க்கத்துக்கு போகுது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறது அப்படின்னா இந்த 10 கன்னியாக்கள் போல் 10 கன்னியாஸ் இருந்தாங்க, கன்னியர்கள். அவங்களுக்கு சொல்லப்பட்டது மணவாளன் ராத்திரி நடுராத்திரியில் வருவார். அந்த 10 கன்னியாஸுக்கும் சொல்லப்பட்டிருந்தது மணவாளன் ராத்திரி இருட்டில் அர்த்தராத்திரியில் தான் வருவார்.
அந்த 10 கன்னியாஸில் வந்து 5 பேர் ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாங்க, 5 பேர் கொஞ்சம் புத்திசாலித்தனம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அவங்களுக்கு. அதாவது 10 பேருக்குமே தீபம் கொடுக்கப்பட்டிருந்தது, தீபம் ப்ளஸ் எண்ணெயோட சேர்த்து. அதில் 5 கன்னியாஸ் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதோ அந்த அளவை விட எக்ஸ்ட்ரா எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு, 10 கன்னியாஸும் தூங்கிட்டாங்க. ராத்திரி ஆச்சு, திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, மணவாளன் வந்து விட்டார், பிரைட் க்ரூம் இஸ் கம்மிங். அப்போ எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லாத 5 கன்னியாஸ் இருந்தாங்களே, அவங்களுடைய தீபங்கள் அணைய ஆரம்பிச்சுது. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எண்ணெயும் இல்லை அவங்கள்ட்ட, தீபமும் அணைய போகிற சூழ்நிலையில் இருந்தது, அப்புறம் எண்ணெயும் இல்லை. அவங்க வந்து அந்த 5 கன்னியாஸ்கிட்ட புத்திசாலியான 5 கன்னியாஸ்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு இருக்காது இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் கடை இருக்குது, அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணாங்க, 5 பேரும் கடைக்கு போயிட்டாங்க எண்ணெய் வாங்குறதுக்காக. அவங்க வெளியே போன அந்த நேரத்தில் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, மணவாளன் வந்துட்டார், மணவாளன் என்ட்ரி பண்ணிட்டார், உள்ளே வந்துட்டார். அந்த மணவாளன் கூட இந்த புத்திசாலியான 5 கன்னியாஸ் போயிட்டாங்க. அப்புறம் அந்த 5 கன்னியாஸ் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க, என்ட்ரானாங்க, வாசல் கதவில் வீட்டுக்குள்ளே என்ட்ரானாங்க. அப்போ கேட்குறாங்க, அங்கேருந்து மணவாளன் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் 5 மணப்பெண்கள், 5 கன்னியாஸ் அப்படின்னு சொன்னாங்க. மணவாளன் சொல்கிறாரு, ட்ரூலி ஐ நோ நாட், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, சாரி அப்படின்ட்டார். நீங்கள் யார் அப்படின்னு எனக்கு தெரில, சாரி தெரியாது அப்படின்ட்டார். வாழ்க்கைங்கிறது ஒரு பந்தயம் மாதிரி, போட்டி மாதிரி. யார் அது செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி போயிட்டாங்க, யார் செய்யலையோ அவங்க அங்கேயே இருந்துருவாங்க. யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க தான் மணவாளன் கூட போவாங்க. இன்றைய பாபாவுடைய மகா இதில் பாபா சொல்கிறாரு, அமிர்த வேலையிலேருந்தே நம்பர் 1 ட்ரெஸ்ஸு இல்லது மேக்கப் செட்டை வச்சு உங்களை நீங்கள் நல்லா மேக்கப் பண்ணி ரெடியாக இருக்கணும். அப்படிப்பட்ட முதல் தரமானவங்களை தான் நான் கூடவே கூட்டிகிட்டு போவேன். அப்படி ரெடியாக இல்லாதவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. ரெடியாக இல்லைன்னா அவங்கள என்ன சொல்லுவார் பாபா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருவார். யார் அந்த காம்படிஷனில், அந்த போட்டியில் முதல் நம்பராக வருவாங்களோ அவங்க தான் பாபா கூடவே இருப்பாங்க, பாபா கூடவே போவாங்க. யார் கூடவே இருக்க மாட்டாங்களோ அவங்க கூடவே போகவும் மாட்டாங்க. இது கூட ஒரு போட்டி. யார் ஃபஸ்ட் நம்பரில் வராங்களோ அவங்க பகவான் கூட போவாங்க. யார் ஃபெயில் ஆகிட்டாங்களோ அவங்கள பார்த்து பகவான் என்ன சொல்லுவார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில அப்படின்ட்டுருவார். நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். நம்ம என்ன தான் மன்றாடினாலும், அதாவது நான் ராத்திரி ஃபுல்லாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க ஓகே, ஆனால் நான் வரும்போது நீங்கள் இல்லையே, அப்போ எங்கே போனீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எண்ணெய் வாங்க போயிருந்தோம். சாதனையினுடைய 60 நாட்கள் பூர்த்தியடைந்து விட்டன. இன்று 61வது நாள். எப்படி சரீரத்தை அலங்காரம் பண்ணுறீங்களோ அதே போல் அமிர்த வேலை எந்திரிச்சு பாபா மூலமாக கிடைக்கப்பட்டுள்ள சோமான் மூலமாக தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்கோங்க. முதல் எடுத்த உடனே பாபா மூலமாக கிடைத்துள்ள சக்திகள் மூலமாக ஆத்மாவை அலங்காரம் செய்யுங்க. அமிர்த வேலையில் என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும் தன்னைத்தானே. சரீரத்தினுடைய அலங்காரம் நிலையற்றது. அது சரீரம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த அலங்காரமும் இல்லாமல் போயிடும். ஆனால் ஆத்மாவனுடைய அலங்காரம் பல ஜென்மங்களுக்கு கூடவே வருது. யார் அலங்கரிக்கப்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்க என்னவா இருப்பாங்க? அவங்க யார் அலங்கரிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களோ அவங்க டேஸாக இருப்பாங்க. அலங்காரம் அப்படின்னா வினாஷ்காரி. அதாவது யாரை வினாசம் பண்ணுவாங்க, யாரை அழிப்பாங்க? தன் மன ஆழத்தில் அமிழ்ந்திருக்கக்கூடிய இருளை வினாசம் செய்வாங்க. நீங்கள் தானே முழு உலகத்திலும் மிகவும் சிரேஷ்டமான ஆத்மாக்கள்.
சிரேஷ்ட ஆத்மாக்களுடைய அலங்காரம் டேஸாக இருக்கும். டேஷாக இருக்கும், எப்படி இருக்கும்? சிரேஷ்ட ஆத்மாக்களுடைய அலங்காரமும் சிரேஷ்டமானதாக இருக்கும். உங்களுடைய ஜட சித்திரங்கள் சதா அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக இருக்கின்றன. சக்திகள் மற்றும் தேவிகளுடைய மூர்த்தி சதா அவங்க ஸ்ருங்காரி மூர்த்தியாகவும் இருப்பாங்க, சம்ஹாரி மூர்த்தியாகவும் சம்ஹார மூர்த்தியாகவும் காட்டப்பட்டிருக்குது நவராத்திரி. அதனால் டெய்லி அமிர்த வேலையில் சாட்சியாக இருந்து தன்னைத்தானே அலங்காரம் பண்ணுங்க. ஸ்ருங்கார், டெக்கரேஷன், ஆபூஷன். ஸ்வமானம் நம்மளுடைய ஆடையாகும், குணங்கள் நமது அலங்காரமாகும். நேற்று பாபா சொன்னார் இல்லையா? அப்போ சக்திகள் நம்மளுடைய சஸ்திரங்கள், அதாவது ஆயுதங்கள். செய்யக்கூடியவங்களும் நீங்கள் தான் செய்யணும், செஞ்சும் ஆகணும். அப்புறம் எந்த ஒரு விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம டக்மக் ஆக மாட்டோம், மேலே கீழே ஆக மாட்டோம், ஸ்திரமாக இருப்போம். அதனால் அமிர்த வேளையில் அந்த சொமான் அப்படிங்கிற ஆடையை அணிஞ்சுக்கணும். அப்புறம் மேக்கப் செட்டு, குணங்கள் அப்படிங்கிற மேக்கப் செட்டை போட்டுட்டு அப்புறம் ஃபுல் டே பாபா கூடவே இருக்கணும். அமிர்த வேலை முதற்கொண்டு பலவிதமான செட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணி தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஃபுல் டே பாபா கூடவே இருக்கணும். சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் அல்லது நடிகர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க. ஒவ்வொரு காட்சிக்காகவும் ஒவ்வொரு விசேஷமான ட்ரெஸ். சில நேரம் ஒரே சீனில் நிறைய ட்ரெஸ்ஸு. இப்போ சாங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சாங்ஸ் சீனில் எவ்வளோ ட்ரெஸ் அவங்க மாற்றிக்கிறாங்க இல்லையா? அதனால் பாபா என்ன சொன்னார்? உங்களுடைய ஆன்மீக அந்த கபோர்டில், அதாவது அலமாரியில் பலவிதமான ஆடைகள் அப்படிங்கிற சொமானுடைய ஆடைகள் அப்படிங்கிற அது நிரம்பி இருக்கணும் உங்கள் கபோர்டு ஃபுல்லாக. இந்த ஸ்தூலமான கபோர்டில் ஆன்மீக கபோர்டு. நான் சர்வசக்தி, மாஸ்டர் சர்வசக்திவான், நான் விக்ன விநாசக், நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, வேறு 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 பலவிதமான ஸ்வமான நமக்குள்ளே கொண்டு வரணும். அதில் நிலச்சிருக்கணும். ஃபுல் டே இதே வேலை தான் செய்யணும். அதாவது நாமளே அலங்காரம் பண்ணிக்கணும். ஏன்னா உலகத்தில் உள்ள சூழ்நிலை, அந்த சுற்றுப்புற சூழ்நிலை நம்மளோட உலகத்தினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நம்ம மேலே மண், தூசி எல்லாம் படிகிற மாதிரி இருக்குது. அதாவது ஆத்மா அழுக்காயிருது. அழுக்காகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும் கண்ணாடியில் தன்னைத்தானே. எல்லாமே கரெக்டாக இருக்குதா, எங்கேயாவது ஒரு கருப்பு இருக்குதா, எங்கேயாவது ஒரு கரை இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கணும். எந்த கண்ணாடின்னு சொன்னார்? சார்ட் அப்படிங்கிற கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கணும், அல்லது ஞானம் அப்படிங்கிற கண்ணாடி முன்னாடி நம்மளே செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அதனால் அமிர்த வேலையிலேயே முதல் தரமான ஆடைகளை நம்ம அணிஞ்சு அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட சஜினிகளை தான், மணப்பெண்களை தான் அந்த மணவாளன் கூடவே கூட்டிகிட்டு போவார். மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டார். யார் காம்படிஷனில் போட்டியில் ஃபஸ்ட் நம்பராக வராங்களோ அவங்கள தான் கூட்டிகிட்டு போவார். செகண்டும் கிடையாது, தேர்டும் கிடையாது, ஃபஸ்ட் நம்பர். அதாவது ஃபஸ்ட்டு வரவங்க 100 அவுட் ஆஃப் 100, 100க்கு 100 வாங்கினவங்க தான் கூட போக முடியும். 99 கிடையாது, 98 சுத்தமாக கிடையவே செய்யாது. யார் பாபா கூடவே போவாங்க, யார் பாபா கூடவே இருக்கிறாங்களோ அவங்க தான் போவாங்க. யார் பாபா கூடவே இருக்கிறது இல்லையோ அவங்க போகவும் மாட்டாங்க பாபா கூட. அதனால் சதா இந்த ஸ்வமான நினைவு வச்சுக்கோங்க. அதாவது இந்த திலகத்தை வச்சுக்கோங்க. என்ன ஸ்வமான், என்ன திலகம், கூடவே இருப்போம், கூடவே போவோம் அப்படிங்கிற திலகத்தை வச்சுக்கோங்க. பகவானே எங்களுக்காக கதவை திறங்க, அந்த 5 கன்னியாஸ் கேட்டாங்க இல்லையா? அப்படியா, உண்மையா? நான் உண்மை தான் சொல்கிறேன், சத்தியமாக உங்களை எனக்கு யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லுவார் பகவான். ட்ரூலி ஐ டோல்டு ஐ நோ யூ நாட். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு தெரிலங்க அப்படின்னு சொல்லிடுவார். சாரி, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரில, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பார் பாபா. அப்போ நம்ம சொல்லுவோம், பாபா நான் மதுபன்லேயே சரண்டராக இருந்தேன் பாபா, சென்டரில் இருந்தேன் பாபா, உங்கள்ட்ட இருந்து டோலியும் வாங்கியிருந்தேன் பாபா, உங்கள்ட்ட இருந்து திருஷ்டியும் வாங்கியிருந்தேன் பாபா. பாபா சொல்லுவார் இது யார், எனக்கு தெரிலங்க சாரி அப்படின்ட்டுருவார். அதாவது ஸ்பிரிச்சுவல் அனீமிஷியா வந்துடும்.
வந்தது மாதிரி. நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்பார். எந்த கன்னியாஸ்கிட்ட எண்ணெய் அதிகமாக இருந்ததோ அவங்க மணவாளன் கூட போயிட்டாங்க. ஆனால் யாருக்கிட்ட இல்லையோ கம்மியாக இருந்ததோ அவங்க எங்கே போயிட்டாங்க, எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. அவங்கள்ட்ட எண்ணெய் அதிகமாக இருந்தனால அவங்க தீபம் எரிஞ்சிட்டே இருந்தது. ஆனால் யார்கிட்ட எண்ணெய் கம்மியாக இருந்ததோ அவங்களுடைய தீபம் வந்து அணைஞ்சு போயிடுச்சு. அதுதான் ஞானத்தின் தீபம், அது ஒரு பொழுதும் அணையாது. அதனால் நிரந்தரமான சாதனை ஞானத்தினுடைய சாதனை. சதா தன்னைத்தானே விழிப்புணர்வோடு வைக்கிறதுக்கான ஒரு சாதனம். இல்லைன்னா உலகத்தில் உள்ள காற்று கருப்பெல்லாம் நம்மளை பிடிச்சிக்கும். சச்சிதானந்த மகாராஜ் அப்படின்ட்டு ஒரு புகழ்பெற்ற பக்தர் இருந்தார். அவர் சதா எப்போவுமே இறைவனுடைய அன்பிலேயே லீனாக இருந்தார். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருப்பார் எப்போவுமே. பெங்காலில் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை ஓரத்தில் கடலுக்குள்ளே விழுந்துட்டார். அவருக்கு ஃபீலே இல்லை, நான் கடலில் விழுந்துட்டேங்கிற அந்த உணர்வே இல்லை. ராம நினைவு அல்லது கிருஷ்ணருடைய நினைவிலே லீன்லாம் இருந்தார். அவருக்கு சரீர உணர்வே இல்லை. சில மீன் பிடிக்கிறவங்க வந்து அவங்களுடைய வலையில் பார்க்குறாங்க, அதுக்குள்ளே இவர் இருக்கிறார். அப்புறம் அவங்க காப்பாற்றினாங்க. ஆனால் அந்த மீன் பிடிச்சவங்க அவரை பிடிச்சி தூக்கினாங்க இல்லையா, அதனால் அவருடைய பாடியை டச் பண்ணதுனால இவங்களும் அவரே மாதிரி ஆயிட்டாங்க. அவர் உள்நோக்கு முகமாக இருந்தார் இல்லையா, ஹே கிருஷ்ணா ஏ ராமான்ட்டு. அதனால் அவரை யார் டச் பண்ண மீனவர்கள் என்ன ஆயிட்டாங்க, அவங்களும் அவரை போல் பைத்தியம் ஆயிட்டாங்க, கடவுள் பைத்தியம் ஆயிட்டாங்க. அவங்களும் ஹே ராம் ஹே கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் தெருவாக அலைய ஆரம்பிச்சிட்டாங்க, ஏ கிருஷ்ணா ஏ ராமான்னு சொல்லிக்கிட்டே. மீன் பிடிக்கிறவங்களுடைய அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒரே பிரச்சனை, அவங்களுக்கு குழப்பமாயிடுச்சு, ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போனாங்க எல்லாரும். இப்போ ஏதாவது பண்ணுங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னாங்க. இந்த மீன் பிடிக்கிற எல்லாருக்கும் அங்கே இருந்த அந்த 5-6 பேருக்கு வந்து இன்டாக்சிகேஷன் ஆயிடுச்சு, அதாவது போதை ஏறி போச்சு, சதா ஆன்மீக போதை ஏறிடுச்சு, உள்நோக்கு முகமாயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை, குடும்பம் இருக்குது காப்பாற்றினா அந்த எந்த ஒரு நினைவும் இல்லை. ஏ கிருஷ்ணா ஏ ராமா அப்படின்னு எப்பவும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த சச்சிதானந்த மகாபிரபு கிட்ட. சைத்தன்ய மகாபிரபு அவர் பேர். சச்சிதானந்த மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கிரகஸ்திகள் இருப்பாங்கள்ல அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர வச்சு அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னா அவங்க அந்த போதை நிலையிலேருந்து கீழே வந்துட்டாங்க. அதாவது அலௌகிக நிலையிலேருந்து லௌகீகத்துக்கு இறங்கி வந்துட்டாங்க. பறந்துட்டு இருந்தவங்க அவங்களுடைய கால்கள் பூமியை வந்து தொட்டுடுச்சு, அதை நார்மல் ஆகிட்டாங்க. உலக ரீதியாக அது நார்மல், ஆனால் ஆன்மீக ரீதியாக அது கீழே விழுந்துட்டாங்க. உலக மனிதர்களுள் கையால் செய்யப்பட்ட உணவு நம்மளை உலகிய தன்மைகளை நமக்கு ஜென்மம் கொடுக்குது. ஈஸ்வரிய நஷாவில் பறந்துட்டு இருந்தவங்க டைரெக்டாக கீழே வந்து லேண்ட் ஆகிடுறாங்க, விகார மனிதர்களுடைய சாப்பாடை சாப்பிட்டதுனால. எல்லாருடைய அந்த மீனவர்களுடைய வீட்டுக்காரங்களுடைய கணக்குப்படி அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியில் அதை சொல்லணும் அப்படின்னா நார்மலாகலை, கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஈஸ்வரிய போதை. அப்போ அதிகாலையிலே என்ன பண்ணணும், ஈஸ்வரிய ஸ்ருங்கார், அதாவது அலங்காரம் பண்ணணும், அலங்காரம் பண்ணிக்கணும். அதாவது தன்னைத்தானே அலங்கரிச்சுக்கணும், மேக்கப் போட்டுக்கணும். உடலுக்கான மேக்கப் கிடையாது, இது ஆத்மாவுக்கான மேக்கப்பு. இந்த தேகத்தினுடைய அலங்காரம் கூட என்னது, மிகப்பெரிய மாயா. லிப்ஸ்டிக்கு, காஜலு, லைனரு, க்ரீம், ஏர் டை, பர்ஃப்யூம், ஹேர் டை, பர்ஃப்யூம், டியூட்ரண்ட், வேற என்ன இருக்குது, இந்த எல்லா அலங்காரமும் பண்ணுறாங்க. இப்போ யார் வந்து மேக்கப் போடுவாங்க, யார் வந்து அழகாக இல்லையோ அவங்க தான் மேக்கப் போடுவாங்க. யார் ஏற்கனவே அழகாகவே இருக்காங்களோ அவங்களுக்கு மேக்கப்பு அவங்க போடுறதில்ல. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் அப்படி தலைகளாக திருப்புங்க அந்த சென்டென்ஸை. யார் அலங்காரம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அழகானவங்க இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். பாபா சொல்கிறாங்க, இந்த எல்லா அலங்காரமும் அவுட் சைடு, வெளிமுகமான அலங்காரம். ரெண்டாவது விஷயம், இதில் எல்லாம் கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. இதில் எல்லாம் சாதாரண கெமிக்கல் கிடையாது, ரொம்ப ஹெவியான கெமிக்கல்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின்னை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுரும்.
அதனால் இந்த சரீரத்தினுடைய அலங்காரம் வந்து ரொம்ப மோசமானது. ஆகையால் பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எந்திரிச்சு ஆத்மாவை அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதன் கூடவே என்ன செய்யுங்க அப்படின்னாரு பாபா, சம்ஹாரம் பண்ணுங்க. யாரை சம்ஹாரம் பண்ணுறது? உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அசுரர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சம்ஹாரம் பண்ணுங்க. அது ஒன்று வந்து ஸ்ருங்காரமூர்த்தி, இன்னொன்று வந்து சம்ஹாரமூர்த்தி. சக்திகளில் கைகளில் என்ன காட்டியிருக்காங்க? சஸ்திரங்களை காட்டியிருக்காங்க. என்ன பண்ணணும்? அசுரர்களை கொல்லணும். தேவிகளுடைய சித்திரங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அசுரர்களை வதம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ரெண்டாவது, கூடவே இருப்போம், கூடவே போவோம். யார் கூட இருப்பாங்க சதா? யார் காம்படிஷனில் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்க தான். போட்டியில் யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்க தான். மற்றவங்கெல்லாம் கூடவே இருக்கவும் முடியாது, கூட போகவும் முடியாது. அதாவது இது வந்து இன்றைய 3 பாயிண்ட்ஸ். இது இன்றைய காரியம். நிரந்தரமாக தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் இன்றைய காரியம். சிஷ்யர் கேட்டார் குருக்கிட்ட, நான் எந்த சாதனை பண்ணணும் குருவே அப்படின்ட்டு. குரு சொல்கிறாரு, அதாவது அந்த எதிரில் தெரியுது இல்லையா ஹோட்டலு, சிஷ்யர் வந்து குருட்ட கேட்குறாரு, நான் என்ன சாதனை பண்ணணும் குருவே அப்படின்ட்டு. அப்போ குரு சொல்கிறாரு, ஏதோ எதிரில் தெரியுது இல்லையா ஹோட்டல், அங்கே போய் நீங்கள் சோதனை பண்ணு, அங்கே போய் செக் பண்ணு, அங்கே வாட்ச் பண்ணிகிட்டே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. சிஷ்யர் போனார். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அங்கே உட்காந்தே இருந்தார். அவர் சிஷ்யர் பார்க்குறாரு, வர்றாங்க ஆட்கள், வராங்க, உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க. ஆட்கள் வராங்க, சாப்பிட்றாங்க, உட்காடுறாங்க, போகிறாங்க. இதில் என்ன கற்றுக்கிறது? அப்புறம் அவர் நல்லா இன்னும் கவனமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு, அந்த கடை ஓனர் என்ன பண்ணுறாரு, கடையில் வந்து அந்த கடை ஓனர் வந்து அந்த இதில் உட்காந்துருக்காரு, கல்லாப்பெட்டியில். அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அந்த வாஷ் பேஷன் முன்னாடி மேலே வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. யாரெல்லாம் வராங்களோ, சாப்பிட்றாங்க, கை கழுவிட்டு போயிடுறாங்க. அது கை கழுவுறவங்கலாம் தங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க இல்லையா ஒவ்வொரு தடவையும். இந்த கடை ஓனர் என்ன பண்ணுறாரு, நடுவாக போய் அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணி வைக்கிறார். நிறைய தடவை போய் அவர் அதை க்ளீன் பண்ணுறாரு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறார். சிஷ்யர் திரும்பி வந்தார். அப்போ குரு கேட்குறாரு, என்ன கற்றுக்கிட்ட? அவர் சிஷ்யர் சொல்கிறார், நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் குருவே. அந்த கடை ஓனர் என்ன பண்ணுறாரு, அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கார். கண்ணாடியை பல தடவை க்ளீன் பண்ணுறாரு. எண்ணங்கள் தான் வந்து தூசி, வீணான எண்ணங்கள். அந்த மனசு அப்படிங்கிறது கண்ணாடி. இந்த கண்ணாடிங்கிற மனசில் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிற நிறைய தூசு படிஞ்சிருது. அதனால் என்ன பண்ணணும்? செக்கிங். செக்கர் ஆகுங்க, மேக்கர் ஆகுங்க. செக் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய தடவை வந்து சில நேரம் வந்து நம்மளே செக் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். அதனால் அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு அவ்யக்த முரளி இல்லை சாகார முரளியிலேருந்து ஏதாவது ஒரு சொமான் எடுத்து, அதை பல சொமான்கள் வருது, அதை நம்ம மூலமாக நம்மளை அதில் நிலைச்சிருக்க வைக்கணும். இதுதான் அலங்காரம் பண்ணுறது. அந்த சொமானை எடுத்து அதை சிந்தனை பண்ணணும். வெறும் ரிப்பீட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. அதை வந்து நல்ல சிந்தனை பண்ணணும். ஒவ்வொரு சொமானையும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு நீங்கள் ஃபுல்டே சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க ஒன்றும் நடக்காது. என்ன பண்ணணும்? அதை சிந்தனை பண்ணணும். அந்த பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் சிந்தனைகளை செலுத்தணும். கொஞ்சம் யோசிங்க, இல்லை அதனுடைய பிக்சரை வரைங்க, இல்லைன்னா அதை விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா இயற்கையோடு சேர்ந்து அதை நினச்சி பாருங்கள். இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம ஆள் மனசுக்குள்ளே அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வார்த்தைகளை வேணால் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பலவானனாவே, நான் வந்து மகாபலி, நான் பாகுபலி, நான் சக்திவான், நான் பவர்ஃபுல்லானவன், நான் சக்திசாலியானவன் அப்படின்னு பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். அதனால் வார்த்தைகளை மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே வார்த்தையே அதே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மனிதன் என்ன ஆவான்? போரிங் ஆயிடுவாங்க. அதில் வந்து பவர் அந்த அளவு ஃபீல் ஆகாது. மனசுக்கு என்ன பிடிக்குது? புதுசாக புதுமைகளை தானே மனசு விரும்புது. அதாவது மசாலா ஐட்டங்களும் பிடிக்கும், புதுமையான ஐட்டங்களும் பிடிக்கும், விசேஷமான ஸ்பெஷல் ஐட்டமும் பிடிக்கும் அந்த மாதிரி மனசுக்கு. அதனால் சொமான் அது தான். ஆனால் அதனுடைய வார்த்தைகள் அப்படி மருவி வித்தியாசமாக புதுமையாக அங்கே நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா?
அடுத்த காரியம் என்ன பண்ணணும்? சம்ஹாரம் பண்ணணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட பார்வைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணணும். கெட்ட பார்வையாக கூட இருக்கலாம், ஏதோ இருக்குது, அதுதான் என்னுடைய தபஸ்யாவை பங்கம் பண்ணிகிட்டு இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை அழிக்கணும். அடுத்த பாயிண்ட், கூடவே இருக்கணும், கூடவே போகணும். சதா இந்த ஒரு உணர்வு இருக்கணும். சதா எப்போவுமே பாபா என் கூடவே இருக்கிறாரு. நான் எப்போ பாபாவை மறந்து போயிடுறேன் அப்படின்னா, எப்போ நான் இதை மறந்துட்டேன், அது அவர் என்னுடைய பரம மித்திரன், பரம சுப்ரீம் பார்ட்னர் அப்படிங்கிறதையும் நான் மறந்து போகிற காரணத்தினால தான் நான் தனிமையாக அங்கே ஆகிடுறேன். அப்போ தான் எனக்கு அங்கே பயம் வருது. அப்போ நம்ம இப்போ பார்த்தது இன்றைய 3 காரியங்களை பற்றி பார்த்தோம். எல்லா விஷயத்துலேருந்தும் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். தத்தாத்திரேய குரு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தார். அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு வேட்டைக்காரர் இருந்தார். அவர் வந்து வேட்டையை பிடிக்கிறதுக்காக குறி வச்சுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தத்தாத்திரேயர் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த வழி, இந்த இடம் வந்து இந்த ஒரு இடம், ஊருக்கு வழி எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருந்ததுனால அவரால் சொல்ல முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே தத்தாத்திரேயர் சொல்கிறாரு, இல்லை நீ தான் என்னுடைய குரு அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கடவுள் எனக்கும் கொடுக்கட்டும், எனக்கும் வந்துடட்டும் அப்படின்ட்டு. அப்போ அது இப்படியும் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியும்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு தத்தாத்திரேயர். அதே மாதிரி இன்னொரு சீன் வந்து ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்போ வந்து ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட ஏதோ கேட்குறாரு தத்தாத்திரேயர். அப்போ அவர் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருந்தது? அவர் மீன் பிடிக்கிறதுல இருந்ததுனால இவர் சொன்னது அவருக்கு கேட்கவே இல்லை. அப்புறம் அவர் கொஞ்சம் மீனை பிடிச்சப்பறம் அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா எனக்கு? இல்லை நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் என்னுடைய குரு, இவ்வளோ ஒருநிலைப்பட்ட மனசோட நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறீங்களே, நீங்கள் தான் என்னுடைய குருன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் தத்தாத்திரேயர். அப்போ நான் வந்து இறை நினைவில் இருக்கும்போது எனக்கும் இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணும் அப்படின்ட்டு தத்தாத்திரேயர் சொல்கிறார். யோகாவில் இந்த மாதிரி ஒரு ஏகாக்கிரதா இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லை மன ஒருநிலைப்பாடு இருக்கணும். அதனால் ஒவ்வொரு இதிலிருந்தும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.